சர்வ வல்லவரும் சர்வ இடங்களிலும் வியாபித்திருக்கிறவரும் சர்வ ஞானம் படைத்தவருமாகிய சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாகிய தேவனை துதிப்பதற்கு ஆராதிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, மீண்டும் ஒரு பரிசுத்த ஆராதனையிலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். அவரவருடைய இல்லங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் அமர்ந்து குடும்பமாய் உம்மை ஆராதிக்கக்கூடிய வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தின் நிறைவை தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வாக்கு மாறாத உம்முடைய பிரசன்னம் என்றென்றைக்கும் எங்கள் மத்தியிலே இருக்கிறபடியால், நீர் எங்கும் வியாபித்திருக்கிற தேவனாக இருக்கிறபடியால் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற பயத்தோடும் பக்தியோடும் அவரவர் இருக்கிற இல்லங்களிலே ஆண்டவரே பணிந்து குனிந்து முழங்கார் படியிட்டு உம்மை ஆராதிப்பதற்கு எங்களுடைய மனதை தாழ்த்தி இருதயத்தை ஒப்புக் கொடுத்து நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாய் எங்களை ஆண்டுடைய சன்னிதானத்திலே எங்களுடைய சரீரத்தையும் அவயங்களையும் ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்து புத்தியுள்ள ஆராதனை ஆராதிக்கத்தக்கதான கிருபைகளை தாரும் என்று சொல்லி எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய நாம மகிமைப்பட ஆண்டவரே நாங்கள் பயத்தோடு பக்தியோடு கலந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய முடியாது என்று ஜெபிக்கிறோம். எங்களிலே பாவங்கள் உண்டு, குற்றங்கள் உண்டு, எல்லாவற்றையும் நீர் மன்னித்து எங்களை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து ஆராதனைக்கு ஆரம்பமாக 134ஆம் பாமாலை பாடுவோம். 134ஆம் பாமாலை பாடுவோம். மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 42. 42ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். Psalm 42. The passage taken for our responsive reading
Psalm 42. மாறானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்மா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் இடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரை எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் புதியமான சத்தத்தோடு தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவர்களை நான் நினைக்கும் பொழுது என் உள்ளம் எனக்குள்ளே உருகிறது. என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்தில் ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்மா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலையிலும் சிறுமலையிலிருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மலைகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகி தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்கிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். நம் யாவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை உறுதி பண்ணும்படி அப்போஸ்தலர் கற்றுக் கொடுத்த விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவதன் மூலம் நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்து கொள்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வபிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவத்தில் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்தில் ஏறி சர்வ பிதாவாகி தேவன் அல்வாசத்தில் இருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோரை மருத்துவர் நியாயத்திற்க வருவார். பரிசுத்த விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து ஜெப நிலையிலே நாம் கர்த்தருடைய ஜெபத்தையும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அந்த நிலத்தை எங்களுக்கு இருந்தால் எங்களுக்கு விரோதமாக குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உம்முடையவர்களே. ஆமென். உட்காருங்கள். எப்பொழுதும் நாம் இன்றைக்குரிய வேத பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 29ஆம் வசனம் முடிய. வாரத்தின் முதல் நாள் ஆகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய தீமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீசர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள்
வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவரோடே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விலாவிலை போடு. அவிசுவாசியாமல் இராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரயுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. The portion for the Bible reading is taken from John chapter 20 verses 19 to 29. I repeat, John chapter 20 verses 19 to 29. On the evening of that first day of the week, when the disciples were together with the doors locked for fear of the Jews, Jesus came and stood among them and said, Peace be with you. After he said this, he showed them his hands and side. The disciples were overjoyed when they saw the Lord. Again Jesus said, Peace be with you. As the Father has sent me, I am sending you. And with that he breathed on them and said, Receive the Holy Spirit. If you forgive anyone his sins, they are forgiven. If you do not forgive them, they are not forgiven. Now Thomas, called Didymus, one of the 12, was not with the disciples when Jesus came. So the other disciples told him, We have seen the Lord. But he said to them, Unless I see the nail marks in his hands, and put my finger where the nails were, and put my hand into his side, I will not believe it. A week later his disciples were in the house again, and Thomas was with them. Though the doors were locked, Jesus came and stood among them and said, Peace be with you. Then he said to Thomas, Put your finger here, see my hands, reach out your hand and put it into my side. Stop doubting and believe. Thomas said to him, My Lord and my God. Then Jesus told him, Because you have seen me, you have believed. Blessed are those who have not seen and yet have believed. Here ends the Bible reading. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்த நாட்களை காண்கிறவர்கள் மிஸ் ஸ்டெல்லா அருள் செல்வன் அவர்கள் 28ஆம் தேதி தன்னுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். அதே தேதியிலே மிஸ்ஸஸ் ஜெயா ஆல்வின் ராஜ் அவர்களும் தன்னுடைய பிறந்த நாளை காண்கிறார்கள். 30ஆம் தேதி மிஸ்ஸஸ் ராஜகுமாரி பால்ராஜன் அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை காண்கிறார்கள். அதே தேதியிலே மிஸ் விஜிலா பிளஸிங் ஜெல்ஞானசிங் அவர்களும் தங்களுடைய பிறந்தநாளை காண்கிறார்கள். பிறந்த நாட்களை காண்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் திருச்சபையின் சார்பாகவும் அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே அவர்களை சகல நன்மையினால் நிரப்பி, உன் வாயை விரிவாய்க்கிற நன்மையினால் உன்னை நிரப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டு சந்தோஷம் சமாதானத்தோடு வாழ, தீர்க்காயுசோடு வாழ அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக உமக்கு துதி தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் சாமி. அருமையான பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்தர் இம்மட்டும் போதுமானவராகவும் எபனேசராகவும் இம்மானுவேலராகவும் இருந்து என்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு நிலையிலும் துணை நின்றவர்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவர் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிற புதிய ஆண்டுக்காக நாங்கள் உம்மை துதித்து ஸ்தோத்திரித்து, ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த ஆண்டிலே கர்த்தருக்குள்ளாக மனமகிழ்ச்சியோடும் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருகிற அளவுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களோடும் சந்தோஷம் சமாதானத்தோடும் சுகபலத்தோடும் தீர்க்காயுசோடும் வாழ பிள்ளைகளை ஆண்டவருடைய கிருபையுள்ள அன்புள்ள அரவணைக்கும் ஆண்டவரே கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுத்து அவருடைய பிறந்த நாளின் புதிய வருஷத்தையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் நம்முடைய சிறு குழந்தைகள் மனப்பாட வசனம் சொல்வார்கள். Now our children will recite memory verse. For those who fear him lacks nothing. Psalm 34 verse 7. Thank you. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 19 வசனம். Thank you.
நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல நன்மையை செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமோஸ் 5:14. Righteous cry out, and the Lord hear them. He delivers them from all their trouble. Psalm 34:17. Thank you. Blessed are those who are persecuted because of righteousness, for theirs is the kingdom of heaven. Matthew 5:10. Thank you. And the Lord God made all kinds of trees, and they were pleasing to his eye and very good for food. And in the middle of the garden there was the tree of life and knowledge of good and evil. Genesis chapter 2 verses 9. ஜெபம் செய்வோம். எப்பொழுதும் நமக்காகவும் திருச்சபையின் காரியங்களுக்காகவும் சகோதரி மிஸ்ஸஸ் ராணி தங்கப்பன் அவர்கள் ஜெபம் செய்வார்கள். எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல காலை வேலைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இம்மட்டு ஜீவன் சுகம் பலன் தந்து பாதுகாத்து ஆசிரியத்து எல்லா நன்மைக்கும் காரணம் வழிநடத்துகிற அன்பு நல்ல தகப்பனே உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் சுவாமி. பாவிகளும் அற்ப தூசிகளும் ஆகி எங்களை நீங்கள் ஒரு விசை கழுவுங்க ராஜாவே, ஸ்தோத்திரம் அப்பா. உண்மை துதிக்க அந்த கிருபிகளுக்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வருஷத்தை நன்மையால் முடிச்சுக்கன்னு சொன்ன அன்பு நல்ல தேவன் ஆண்டவரே, இந்த 1.5 வருடம் காலமாக ஆண்டவரே அப்பா கொரோனா மத்தியிலே எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி. சபை மக்கள், சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், சிறியவர்கள், வயது சென்றவர்கள் ஆண்டவரே எல்லாரையும் நீங்க பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று உண்மை நோக்கி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே ஞானத்தை தாங்க புத்தியோடு வாழ்ந்து சுகித்திருக்க நீங்க கிருபை செய்யுங்க. இம்மட்டும் பாதுகாத்த தேவன் இன்னும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. நீர் சொல் கட்லேட்டால் ஆகுமே ராஜாவே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை சுவாமி. நீர் பரிசுத்தர் 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 உண்மை தொழுது கொள்கிற நாங்களும் பரிசுத்தமாய் காணப்பட நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே. நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்த எல்லா பாவ காரியங்களை நீங்க மன்னித்துக் கொள்ளுங்க. வார்த்தையினாலும் செய்கையினாலும் நடக்கையினாலும் பார்வையினாலும் செய்த எல்லா பாவங்களை நீங்க மன்னித்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்ய இல்லை என்று சொன்னோமானால் தம்மை தாமே வஞ்சிகளாய் காணப்படுவோம் சுவாமி. ஆண்டவரே நீங்க பெருகணும், நாங்கள் சிறுகணும் சுவாமி. நீர் பாய்ச்சலால் தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொன்னீங்களே ராஜாவே. ஏசப்பா நாங்கள் அதன் பிரகாரம் வாழ்ந்து சுகித்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. நாளொரு வண்ணம் பொழுது மேனியமாக நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீர் எங்களை ஈசோப்பினால் சுத்திகரியும். அப்போ நாங்கள் உறைந்த மழையிலும் வெண்மையாவோம் ராஜாவே, ஸ்தோத்திரப்பா. எங்க துக்க நாட்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறி போக கிருபை செய்யுங்க. இருளான வாழ்க்கைகள் எல்லாம் மாற்றி ஒளி நிறைந்த வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில நீங்க உதிக்கிற எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க ராஜாவே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் சுவாமி. ஏசப்பா இந்த கொரோனா ஆண்டவரே ஏசப்பா உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது சுவாமி. கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷ கிருமி அப்பா. லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் ஆண்டவரே மாண்டு விட்டார்களே சுவாமி. இப்போது ஆஸ்பத்திரிகளிலும் வீடுகளிலும் ஆண்டவரே ட்ரீட்மெண்ட் எடுத்து இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகபல நன்மைகளை கட்டளையிட்டு கொடுங்க. ட்ரீட்மெண்ட் கொடுக்கின்ற டாக்டர்மார்கள், நர்ஸுமார்கள், ஆயாமார்கள், சுகாதார பள்ளியில் இருக்கிறவர்கள், மருந்து நாசினி தளிக்கிறவர்கள், வாலண்டியர்ஸுகள், போலீஸுகள், எம்பிகள், எம்எல்ஏகள், பிரைம் மினிஸ்டர், முதலமைச்சர் இவர்களுக்காக உதவி கரங்களை நீட்டும் போது எல்லாருடைய உதவி கரங்களை நீங்க ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, தங்க இடமின்றி இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. தெருக்களும் வீதிகளிலும் இருக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோம் சுவாமி. தகப்பனை இழந்த பிள்ளைகள், பிள்ளைகளை இழந்த தகப்பன், கணவனை மனைவி இழந்த மனைவி, மனைவியை இழந்த கணவன் ஆண்டவரே இவர்களை எல்லாருக்கும் நல்ல சுரபல நன்மைகளை நீங்க கட்டளையிட்டு கொடுங்க. எல்லாருடைய உற்றார் உறவினர்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்நாள் வரையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா எங்கள் எல்லாரையும் நீங்க பாதுகாத்து வருகிறேன் சுவாமி. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே சிதறனாட்சிக்காக வருகிறோம் சுவாமி. மகனுக்கு நல்ல சுகபல நன்மைகளை நீங்க கட்டளையிட்டு கொடுங்க. எந்த பலவீனங்களா இருந்தாலும் ஆண்டவரே ஏசப்பா உள்ளம் கால் தொட்டு உச்சம் தலைவரே நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. சுகர்ல இருந்தும் பிபியில இருந்தும் நல்ல நார்மலான சுகபல நன்மைகளை நீங்க எடுத்து கொடுங்க. மருந்துகள் எடுக்கும்போது சுவாமி ஆண்டவரே 30, 60
60 100 மகனுக்கு நல்ல பலனை பெற்றுக்கொள்ள நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எதை குறித்து மகனும் குடும்பங்களும் ஆண்டவரை கவலைப்படாதபடி சுவாமி அவர்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இரு மகன் பேரன் பேத்தி மருமகள் ஆண்டவரே இவர்களையும் கூட உங்களோட கருத்துல தருகிறோம். நீங்க பாதுகாத்து வழிநடத்துங்க சுவாமி ஆண்டவரே. தாமசம் ஆட்சிக்காக வருகிறோம். அவர்களை நீங்க நல்ல சுகபர நன்மைகளாய் அவர்களை நீங்க நிரப்புங்க சுவாமி. எந்த பலவீனங்களா இருந்தாலும் ஆண்டவரே எல்லா பலவீனத்துக்கும் மருந்து கொடுக்கிற தேவ நீர் ஒருவரை சுவாமி ஆண்டவரே. உலக பிரகாரமான மருந்து மாத்திரைகள் எடுத்தாலும் சுகம் கொடுக்கிற தேவ நீர் ஒருவரை சுவாமி. மகனுக்கு நல்ல சுகபல நன்மைகளை நீங்க கட்டளையிட்டு கொடுங்கப்பா ஆண்டவரை. இம்மட்டும் பாதுகாத்து வந்த தேவன் இன்னும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. சகோதரிக்காவோட வருகிறோம் சுவாமி. அவர்களும் அவர்களுக்கு பணிவிடை செய்யும் போது சுவாமி எந்த ஒரு மன கலக்கங்களோ டென்ஷன்களோ எடுக்காதபடி சுவாமி அவர்களுக்கு நல்ல சுகபல நன்மைகளை நீங்க கட்டளையிட்டு கொடுங்க. நல்ல பதார்த்தங்களை சாப்பிட நீங்க கிருபை செய்யுங்க ராஜாவே ஆண்டவரே. பசிந்தி ஆண்டவரே நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. எது வேண்டும் என்றாலும் ஆண்டவரே பிள்ளைகள் சமைத்து ஆண்டவரே வயறு நிறைய சாப்பிட்டு சந்தோஷமாய் வாழ்ந்து சுகித்திருக்க நீங்க கிருபை செய்யுங்க. தேவைகளை எல்லாம் நீங்க சந்தித்துள்ளுங்க ஆண்டவரே. நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க வழிநடத்துங்க ராஜாவே. உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே. தெருக்களும் வீதிகளிலும் உள்ள எல்லா கஷ்டங்களை நீங்க மாற்றுவீராகப்பா. ஒவ்வொருத்தருக்கும் நல்ல சுகபல நன்மைகளை நீங்க கட்டளையிட்டு கொடுப்பீராக. எங்களுடைய பாஸ்டருடைய குடும்பத்திற்காக வருகிறோம். மனைவி பிள்ளைகளுக்காக வருகிறோம். அவர்களுக்கும் நல்ல சுகபல நன்மைகளை நீங்க கட்டளையிட்டு கொடுங்க. எஸ்டினதாவுக்காக வருகிறோம் சுவாமி. மகன் ஆண்டவரை எழுந்து ஆண்டவரே உங்களுடைய ஊழியங்களை செய்ய புறப்பட்டு செல்ல நீங்க கிருபை செய்யுங்க. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று நீங்க சொல்லுங்க ராஜாவே. ஏசப்பா எவ்வளவு பலவீனங்கள் மத்தியிலும் ஆண்டவரே மகனுக்கு நல்ல சுகபல நன்மைகளை நீங்க கட்டளையிட்டு கொடுங்க ராஜாவே. ஸ்தோத்திரம். குடும்பங்கள் மொத்தமும் ஆசீர்வாதமாய் காணப்பட நீங்க கிருபை செய்யுங்க ராஜாவே. உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்படியாக ஒவ்வொரு திருச்சபைகள் இருக்கிற எல்லா பாஸ்டர்மாருடைய பாஸ்டருக்கும் பாஸ்டருடைய மனைவி பிள்ளைகளுக்காக வருகிறோம் சுவாமி. நல்ல சுகபல நன்மைகளை நீங்க கட்டளையிட்டு கொடுங்க சுவாமி ஆண்டவரை. ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வியாதிஸ்தர்களையும் உங்களோட கருத்துல தருகிறோம் சுவாமி ஆண்டவரை. ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. வேலையில்லா பிள்ளைகளுக்காக வருகிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளை கட்டளையிட்டு கொடுங்க. வேலைகள் இருந்தும் சரியான ஊதியங்கள் இல்லாதபடி இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஊதியங்களை கட்டளையிட்டு கொடுங்க ஆண்டவரே. திருமணத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேண்டுதல திருமண காரியங்களை நீங்க நடத்தி கொடுங்க. பேறுகாலத்துக்காய் காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வேண்டுதல பேர்காலங்களை கட்டளையிட்டு கொடுங்க. குழந்தை செல்வங்களுக்காய் காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வேண்டுதல குழந்தை செல்வங்களை நீங்க கட்டளையிட்டு கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருத்தருக்கும் எல்லா விதமான பாடுகள் உண்டு சுவாமி. எல்லா துக்க நாட்களும் மாறி சந்தோஷமாய் வாழ்ந்து சுகித்திருக்க கிருபை செய்யுங்க. இருளான வாழ்க்கை எல்லாம் நீங்க மாற்றுங்க சுவாமி ஆண்டவரை. மட்டும் பாதுகாத்த தேவன் இன்னும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாருக்கும் இரவு நல்ல நித்திரை கட்டளையிட்டு கொடுங்க. வன்கண்களுக்கும் பொறாமைகளுக்கும் பிசாசின் கட்டுகளுக்கும் விஷ பூச்சிகளுக்கும் நீங்க விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜாவே. உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இம்மட்டும் பாதுகாத்து வழிநடத்தின தேவன் இன்னும் நீங்க பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று என் அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனிற நல்ல பிதாவே ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இப்பொழுது இப்படி ஒரு காணொளி ஆராதனையின் மூலமாக உங்களோடு கூட கர்த்தருடைய வசனங்களை பகிர்ந்தளிக்க ஆண்டவர் கிருபை செய்ததற்காக என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாரும் அவர்களுடைய இல்லங்களிலே சுகமாயும் பத்திரமாயும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நோய் தொற்று அதிகமாய் பரவிக் கொண்டிருக்கிற நாட்களிலே கர்த்தருக்குள்ளாக மாத்திரம் நாம் காக்கப்படுகிறோம். அவரால் மாத்திரம் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறதை என்பதை நாம் விசுவாசித்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, நமக்கு அறிமுகமான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகர். அது மாத்திரமல்ல, இந்திய தேசத்திலே, மும்பை பிரதேசத்திலே, ஏன் நம்முடைய கைலாஷ் பகுதிகளிலே, இன்னும் நாம் வாழ்கிற இடங்கள் எல்லாம் அநேகர் நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பெரிய போராட்டம். ஆகவே ஆண்டுடைய சன்னிதானத்திலே அதிகமாக நீங்கள் ஜெபிக்க சமயம் செலவழிக்க நான் நண்புடன் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக சுயமா இருக்கிற எல்லாரும் சீக்கிரத்துல விடுதலையாகி அவர்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு நோய் சக்தியை கொடுத்து இதுல போராடி ஜெயித்து வெளியே கடந்து வர நாம் ஜெபிப்பதோடு கூட வேற யாருக்கு இப்படிப்பட்ட நோய் தொற்று அணுகாதவங்க கர்த்தர் காக்கும்படியாக ஆண்டுடைய சன்னிதானத்தில் அதிகமாக காத்திருக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
அதே சமயத்தில் நாம் தொடர்ந்து இந்த நாளிலே தியானித்து வருகிற சத்தியத்தின் அடிப்படையில ஒன்றான மேதமாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவை சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய ஒன்றான மெய்தேவமாகிய அவரை அறிவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அவருடைய சொந்த குமாரன் மூலமாக அவரை அறிவதன் மூலமாக அந்த சர்வ வல்லவரை அறிந்து கொள்வதற்கான பெரிய பாக்கியத்தையும் சாக்கியத்தையும் இந்த குறைந்த அறிவுடையவர்களாகிய உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். To know the Almighty God, only one God, God has given us the great privilege of knowing the Almighty God through Jesus Christ. When we know our Lord Jesus Christ, we come to the knowledge of the Almighty God. Almighty God. ஆக இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை பற்றிய விஷயங்களில் பல விஷயங்களை இதுவரை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு நாம் கடந்து வர வேண்டிய அனுபவங்களை குறித்து இதுவரை சிந்தித்து வருகிறோம். அதுல கடந்த ஈஸ்டர் பண்டிகை, உயிர்த்தெழுந்த பண்டிகை ஆராதனை நாட்கள் ஆரம்பித்த பண்டிகையிலிருந்து அவருடைய உயிர்த்தெழுதலின் அறிவை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டு உயிர்த்தெழுதலுக்கு தகுதியாகும்படியாக, உயிர்த்தெழுதலுக்கு தகுதியாகனால்தான் நமக்கு நித்திய ஜீவன் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அப்ப உயிர்த்தெழுதலுக்கு தகுதியாவதற்கு உயிர்த்தெழுதலை குறித்தான அறிவு நமக்குள்ளாக வர வேண்டும். அந்த அறிவை பெற்றுக் கொள்வதற்கு உண்டான அனுபவங்கள் என்ன? What are the experiences we should come across to know our Lord through the resurrection? Through the resurrection. அப்ப அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக அறிந்து கொள்வதற்கு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றாய் சிந்தித்து வருகிறோம். சரி, அதனுடைய அடிப்படையிலே இன்றைக்கு நான் வாசிக்க கேட்ட அருமையான யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், அதுல ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறேன். 27ஆம் வசனம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவலை போடு. அடுத்த வாக்கியத்தில் வாசிக்கிறோம், நீ அவிசுவாசியாயிராமல் விசுவாசியா இரு என்று சொல்லி ஆண்டவர் தோமாவை பார்த்து, உயிர்த்தெழுந்த பின்பு ஆண்டவர் தோமாவை பார்த்து சொன்ன ஒரு அருமையான சத்தியத்தை நான் வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Then he said to Thomas, put your finger here, see my hands, reach up your hands and put it into my side, stop doubting and believe. Stop doubting and believe. நீங்கள் கேஜிகளை பார்த்திருந்தால் அதிலே அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு, be a believer என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட சொல்ல வந்த செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய சர்வ வல்லமையுடைய தெய்வத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு பெரிய பெரிய ஞானவான்களாக, அறிவாளிகளாக, இன்டலெக்டாக அல்லது பெரிய விஞ்ஞானிகளாக அல்லது பெரிய தத்துவ ஞானிகளாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கைகளை அறிவதற்கும் தத்துவங்களை அறிவதற்கும் தான் நாம் விஞ்ஞானிகளாகவும் அல்லது பெரிய தத்துவ ஞானிகளாகவும் இருக்க வேண்டும். ஆனால் என் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் விசுவாசியாய் மாத்திரம் இருந்தால் போதும். என் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு நீங்கள் வெறும் விசுவாசியா இருந்தால் மாத்திரம் போதும். அதுக்கு ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் தேவையில்ல. We don't need to have any qualification as scientist or philosopher or any intellect and so on. God asks us to be a believer. Be a believer. அப்போ நீங்களும் நானும் உண்மையாகவே விசுவாசிகளா இருந்தோம் என்றால், நீங்கள் இந்த பகுதியில் பின்னால் ஆண்டவர் சொல்கிறார், கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்கிறார். அதை யாருக்கு சொல்கிறார்? உங்களையும் என்னை குறித்து. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே அவரோடு கூட வாழ்ந்த சீஷர்கள் அவரை கண்டிருக்கிறார்கள். இந்த மாம்ச கண்களால் அவர்களை நேரடியாக
மாம்சத்தில் வந்த இயேசுவை கண்டிருக்கிறார்கள். பின்பு உயிர் தெழுந்த பின்பாக அவர் மறுரூபமான நிலைமையிலே அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், கண்டிருக்கிறார்கள். அப்போ நீங்களும் நானும் அந்த மாம்சத்தோடு இருக்கிற கிறிஸ்துவை இப்பொழுது காண முடியவில்லை. அந்த மாம்சத்திலிருந்து உயிர் தெழுந்த இயேசுவை இப்பொழுது என்ன செய்யல, நேரடியாக இந்த கண்களால் பார்க்க முடியாவிட்டாலும் நம்முடைய விசுவாச கண்களால் அவரை பார்க்க இயலும். அதனால்தான் காணாமல் believing without any physical evidence. To rightly say, believing the resurrected Lord or the resurrection without any physical evidence, எந்த விதமான பொருள் அடங்கிய அல்லது எந்த விதமான ஆதாரத்தோடு கூடிய விஷயம் இல்லாதபடி, காணாதபடி விசுவாசிக்கிற கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறது, அவர்கள் பாக்கியவான்கள். They are the blessed ones, those who believe our Lord Jesus Christ and His resurrection without seeing anything, without having any evidence, physical evidence, are blessed ones. அப்போ நாம் நீங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் என்பதை அறிந்து கொள்வோம். அப்போ நாம் விசுவாசியாய் மாத்திரம் இருந்தால் போதும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக, உயிர்த்தெழுதலின் அறிவை பெற்றுக் கொள்வதன் மூலமாக அவரை அறிந்து கொள்கிறோம். அவரை அறிந்து கொள்வதன் மூலமாக சர்வ வல்லமையுள்ள பிதாவை அறிந்து கொள்கிறோம். அந்த பிதாவை அறிந்து கொள்ளுதல் நமக்கு நித்திய ஜீவன். Without any evidence, when we believe and become a believer, without any evidence, we come to the knowledge of the resurrection of our Lord. Through that knowledge, we come to know our Lord Jesus Christ, and through knowing Jesus Christ, we come to the knowledge of the only true God who is Almighty. And when we get the knowledge of our Lord God Almighty, that is eternal life. அப்போ இந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாய் தெரியும். You know the story how Thomas believed the resurrected Lord and envisioned the resurrected one. Though disciples and the woman to whom our Lord Jesus Christ appeared after the resurrection, they were telling that we have seen the Lord. He is risen. He is risen. That is a testimony given by his own disciples, own colleagues, and own believers who were around them. But Thomas did not believe. He was looking for evidence. I know he was crucified. He has got all the scar in his hand, in the rib, because he has seen the Lord crucified on the cross. You know, wherever the Roman soldiers, they wounded our Lord Jesus Christ. So he knows wherever the body of Christ was wounded. So he wanted to touch, see and touch, looking for the physical evidence. அப்போ தோமா என்ன செய்கிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு எங்கெல்லாம் காயப்பட்டிருந்துச்சுன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் கண்ணார கண்டிருக்கிறார். அப்போ சிலுவையில் அடிக்கப்பட்ட இடத்துல அவர் நின்று ஆண்டவரை இந்த ரோம ராணுவ வீரர்கள் எங்கெல்லாம் அவரை காயப்படுத்தினார்கள் என்பது அவருக்கு தெரியும். இல்ல, கைகள்ல பார்க்கணும் அங்க காயப்படுத்தினாங்க, கால்கள்ல பார்க்கணும் அங்க காயப்படுத்தி இருக்கிறாங்க, விழாவுல பார்க்கணும் அங்க காயப்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார், அவர் ஆதாரங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆதாரங்களை தேடிக்கொண்டிருக்கிற ஒரு அருமையான தோமம். அழகா சொல்லுகிறது வசனம், நான் விசுவாசிக்க மாட்டேன். நான் என்ன செய்ய மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன். 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலுடைய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லி வைராக்கியமா என்ன செய்கிறார் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம்.
So the other disciples told him, we have seen the Lord, but he didn't. He said to them, unless I see the nail marks in his hands and put my fingers where the nails were and put my hands into his side, I will not believe. நிறைய அறிவாளிகள் என்று சொல்லி தங்களை பெருமை பாராட்டி கொண்டிருக்கிற விசுவாசிகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நானே கேட்டிருக்கிறேன். ஒரு சிலர்லாம் சொல்றதை கேட்டிருக்கிறேன். இல்ல கிறிஸ்தவர்களா இருந்துமே இயேசுவையும் இயேசு உயிர்த்தெழுந்த விஷயங்களும் எல்லாத்தையும் விசுவாசிக்கிறாங்க. உயிர்த்தெழுந்த விசுவாசிக்க முடியல. எல்லாத்தையும் விசுவாசிக்கிறாங்களே சொல்ல ஒருவேளை கண்ணுக்கு தெரியாத வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ஜீவனை விசுவாசிக்க முடியல. வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற பரலோகத்தை விசுவாசிக்க முடியல. வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற புதிய வானம் புதிய பூமியை விசுவாசிக்க முடியல. வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற இயேசு வருகையை விசுவாசிக்க முடியாதபடி நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Though being Christians from the beginning, from their birth, often most of the Christians believe Christ that one of the Christian leader or a religious leader who had come into history. But they could not, and they are not able to believe whatever the Lord has promised, like resurrection, like judgment, the second coming of Christ, the eternal life, the new heaven, new earth, and so on. Because they could not see. There is no, they look for evidence for all of those promises. All those promises. Like Thomas, most of the Christians also, they tell, I will not believe. But to know our Lord Jesus Christ and God Almighty, only one God, Bible calls you to believe and be a believer. ஒன்றான மீதமாக அவரையும் அவர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிற அழைப்பு என்ன? விசுவாசியாய் மாத்திரம் இருந்தால் போதும் என்று சொல்லி அருமையாய் ஆண்டவர் இந்த காலவெளியிலே உங்களையும் என்னையும் அழைக்கிறதை பார்ப்போம். சரி, விசுவாசிப்பதற்கு எனக்கு சில விஷயங்கள் வேணும் இல்லையா? நம்புவதற்கு நான் நம்புகிற காரியங்களை யாராவது எனக்கு சொல்லணும் இல்லையா? அப்படிதான் சுவிசேஷமானது உங்களுக்கு எனக்கு வந்திருக்கு. எனக்கு ஒருத்தர் சுவிசேஷம் சொன்னார், எனக்கு ஒரு சுவிசேஷம் சொன்னார். அவருடைய சாட்சியை நான் ஏற்றுக்கொண்டு அவர் சொல்லிக் கொடுத்த சுவிசேஷ வசனங்களை நான் விசுவாசித்ததுனாலதான் இன்னைக்கு விசுவாசியா, இன்னைக்கு போதகனாய் விசுவாசியா இரு என்று கர்த்தர் சொன்னதை உங்களோடு கூட நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். We need somebody to witness, to testify the resurrection of the Lord and to testify our Lord Jesus Christ who have come in this world for the sake of our sin. And the testimony is being passed on by the believers through the history. வரலாற்றிலே முழுவதும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றியும் சாட்சியங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. உயிர்த்தெழுந்த பின்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு பேசும்போது சொல்கிறார், நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகள். You are the witness for all these things. So witness of the disciples who have seen the Lord seen the risen Lord is the evidence to believe. அது ஒண்ணுதான் ஆதாரம். அந்த சாட்சியங்கள் தான் ஆதாரம். வேதாகமத்தில் நிறைய வசனங்கள் நமக்கு ஒருவேளை நான் அதை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், நீங்க பாத்துக்காங்க. நீங்கள் அருமையாய் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே சீஷர்கள் அன்னைக்கு பெந்தகோஸ்து நாளிலே கூடியிருந்த நாட்களில் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் அதற்கு முந்தைய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இதற்கெல்லாம் நாங்கள் தான் சாட்சிகள். தேவன் அவரை எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். God Almighty raised our Lord Jesus Christ, for which we are the witnesses. That is what Acts chapter 2 verse 32 says. Through that witnesses, and even our Lord Jesus Christ in Luke chapter 24, he says, after resurrection and appearing before the disciples, he says, you are the witness for all those things, whatever you have seen from the beginning. From the beginning till to the resurrection,
and to the teachings and the promises of our Lord Jesus Christ about the things which is going to come. And these were the witnesses, and these witnesses are our evidence to believe and become a believer. Yeah. அப்போ இந்த சீஷர்களுடைய சாட்சிகள் அதான் நமக்கு ஆதாரம். என்ன சாட்சிகள்? இயேசுவோடு வாழ்ந்த காரியங்கள், இயேசுனுடைய உயிர்த்தெழுந்த காரியங்கள், இயேசு இருந்த பொழுது போதித்த தீர்க்க தரிசனமாக சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களாக உயிர்த்தெழுதல், நித்திய ஜீவன், நியாய தீர்ப்பு என்று சொல்லி, புதிய வானம், புதிய பூமி, அவருடைய வருகை என்று சொல்லி எல்லா காரியங்களுக்கும் எல்லா காரியங்களை குறித்து நீங்க தான் சாட்சிகள் சொல்ற பொறுப்பை சீஷர்களுக்கு சொல்லி அந்த சாட்சியை நமக்கு நாம் விசுவாசிப்பதற்கு ஆதாரமாக கொடுத்திருக்கிறார். அதுபோ நாம் விசுவாசம். பெரிய அறிவாளியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, பெரிய ஞானியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இல்ல உட்கார்ந்து ஆராய்ந்து ஆதாரங்களை தேடி இல்ல அவரு வாழ்ந்தாரா இல்லையா, அவர் இந்தியாவில் இருந்தாரா இல்ல, இந்தியாவில் இயேசு வாழ்ந்தார்னு ஒரு புத்தகத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க ஒரு சிலர். இயேசு கிறிஸ்து கல்யாணம் முடிச்சிருந்தாருன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க புத்தகத்தை. எங்க இருந்துதான் இவங்களுக்கு அந்த மூளை வருமோ தெரியல. இல்ல ஆராய்ச்சி இப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படிதான் இயேசு கல்யாணம் பண்ணாருமா, இயேசு குடும்பம் நடத்தினாருமா, இயேசுக்கு ஏன் பிள்ளைகள் இருந்தாருமா எல்லாம் சொல்லுவான். இயேசு கன்னியாகுமரிக்கு வந்தாரு, காஷ்மீருக்கு வந்தாரு, எமேவலைய வாழ்ந்தாரு, இந்தியாவுக்கு வந்தாருன்னு சொல்ல பல காரியங்களை என்ன சொல்லுவாங்க சொல்லுவான். ஏன்னா இவனுக்கு வேலையா தான் எல்லாத்தையும் அது எங்க இருக்கு, இது எங்க இருக்கு, எலும்பேடு, கத்தி ஏடு, அவர் அடிச்ச நெயில் ஏடு, அவர் வச்ச கல்லறை ஏடு, இப்படி ஒவ்வொன்னா போய் பார்த்து பார்த்து உண்மையா உயிர் திறந்திருப்பாரோ, உண்மையா வாழ்ந்திருப்பாரோ, இப்படி கேள்வியோடு செத்து போயிடும். அதான் இங்க நீங்கள் வசனம் சொல்லுகிறது. எபிரேயர்ல நீங்க 11 அதிகாரத்தை முழுவதும் வாசித்து பாருங்கள். You read the entire chapter of Hebrew 11. Beautiful, beautiful. And it gives a list of the believers from the history of the Bible and those who believed, and whatever they believed, they did not receive it or they did not get it. Even then, they died as believers. They died believing God Almighty and believing whatever is been promised to them. ஆனா நீங்களும் நானும் புதிய பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு அதை விட பெரிய ஸ்லாக்கியம் இயேசு கிறிஸ்துவுக்கான அறிவை பெற்றுக் கொள்வதற்கான பெரிய ஸ்லாக்கியம் பெற்று பழைய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களை விட மேலான நன்மையானது ஒன்றை எபிரேயர்ல வாசிக்கிறோம். நன்மையானது ஒன்றே ஆண்டவர் நமக்கு என்று வைத்து போயிருக்கிறார். அந்த நன்மையானது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அந்த இயேசு கிறிஸ்துவை அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக விசுவாசிக்கும் பொழுது அவரை குறித்தான சரியான அறிவை என்ன செய்கிறோம் பெற்றுக்கொள்வோம். அப்போ 4 காரியங்கள். முதலாவது, நாம் விசுவாசியா இருப்பதற்கு எந்த we don't need to have any evidence except the witnesses or the testimonies which is there in the Bible and the testimony which has been passed on in the history to today's generation, and it will be passed on to the next generation. And this is the testimony that will make us believe and make us believer and lead us into the knowledge of Christ. அப்போ வரலாறு முழுவதும் சுமந்து கொண்டு வரப்பட்டிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்தான சாட்சி, அவரை குறித்தான சாட்சி என்ன செய்கிறது? நமக்கு வர வந்திருக்கிறது, பின்பாக அடுத்த சந்ததிக்கும் அதை என்ன செய்யணும்? கொடுக்கப்படும். அது போல் இயேசுவை அறிந்து கொள்ளும். அது இல்லாமதான் இன்னைக்கு என்ன செய்கிறோம்? நிறைய விசுவாசிகள் கடவுளை குறித்தான சரியான அறிவு இல்லாதபடி என்ன செய்திருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இப்ப நமக்கு எந்த காரியங்களும் நமக்கு என்ன செய்யல இல்லை. இதுல 2 விஷயங்களை மாத்திரம் சொல்லிட்டு தோமாவுடைய வாழ்க்கைன்னு சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, அவர் ஆண்டவரோடு கூட இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நீங்களும் நானும் விசுவாசிப்பதற்கு our God Almighty is ready to do anything. The Lord Jesus Christ was ready to appear before the disciple for the sake of only one person called Thomas, who confessed that I will not believe.
mind it? Our God Almighty is ready to do anything to make you a believer, to make you believe and believe Him and have faith on Him. That is what our Lord Jesus Christ did. For the sake of only one person who did not believe His resurrection, He appeared again to disciples. He appeared again to disciples. And there was a personal encounter. God wants to meet you. If you are not a believer, if you don't believe in Christ, if you don't believe in God, God this morning would like to meet you personally. He is ready to meet you personally. என்ன அழகான தேவன் நீங்களும் நானும் வணங்கி கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நீங்க விசுவாசியா இருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. கிறிஸ்தவர்களா இருக்கீங்க, நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கீங்க. ஆனா விசுவாசியா இருந்து இயேசுவை பற்றின அறிவை பெற்றுக்கொண்டு அந்த உன்னத தெய்வத்தை அறிந்து கொண்டு நித்திய ஜீவ வாழ்க்கைக்கு ஆயத்தமுள்ளவர்களா இருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த காலவெளியில ஆண்டவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார், உங்களை சந்திக்க விரும்புகிறார். தோமாவை போல நான் அவருடைய கைகளிலும் விழாவிலும் கை போட்டு பார்த்தால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லி ஏதாவது வேதத்தின் சத்தியங்களையோ சொல்லப்பட்டிருக்கிற சாட்சியங்களின் சத்தியங்களையோ நீங்கள் விசுவாசியாக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் விசுவாசி அல்ல, நீங்கள் விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லி வைராக்கியம் பாராட்டிக் கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களை சந்திக்க விரும்புகிறார். Be ready to receive Him. Be ready to receive Him. He is ready to show Himself. What a personal experience. Did Thomas touch his wounds? No. Our Lord was showing His scar and the wounds, but He did not touch. Once He called Thomas, be a believer. He said, my Lord and my God. What a wonderful encounter Thomas had with our resurrected one. என்ன அழகான ஒரு சந்திப்பு, என்ன அழகான ஒரு சந்திப்பு. ஆண்டவர் இந்த காலவெளியிலே உங்களை சந்திக்க விரும்புகிறார். தோமாவை போல இயேசுவை விசுவாசித்து அவரை குறித்ததான முழுமையான அறிவை பெற்றுக்கொள்ளாத விசுவாசிகளை ஆண்டவர் இந்த காலவெளியை சந்திக்க விரும்புகிறார். Thomas was a very good man. ரொம்ப அருமையான மனுஷன். தனிப்பட்ட விதத்திலே personally he was a very good man. நல்ல மனுஷன். ஆனா அவன்கிட்ட ஒன்னே ஒன்று குறை காணப்பட்டுச்சு. அவன் ஆதாரங்களை தேடி ஆதாரம் இருந்தால் நான் விசுவாசிப்பேன் என்று சொல்லி வைராக்கியப்பார். அந்த ஒன்றை மட்டும் ஆண்டவர் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறார். ஆண்டவர் வந்தார், மறுபடியும் அவனுக்காக மாற்ற வந்தார், கரங்களை காமிக்கிறார். எவ்வளவாய் தோமாவை ஆண்டவர் நேசித்திருப்பாருன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். அதே அன்பை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கு கொடுக்க விரும்புகிறார். அதே விதமாக இன்றைக்கு தோமாவை நேசித்த அதே தேவன் அதே அன்போடு கூட உங்களையும் நேசிக்கிறார். நேசித்து ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அவிசுவாசியாயிராமல் விசுவாசி. Do not be an unbeliever, be a believer. என்ன அருமையான தேவன். விசுவாசியாதவர்களை விசுவாசத்திற்கு அழைத்து, விசுவாசியாதவர்களை அழைத்தது மாத்திரமல்ல, அவர்களை சந்திக்க விரும்புகிற தேவன். அதான் அவங்க அழகான ஒரு விஷயம். நீங்க ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கீங்களா? Only when you are willing to receive Him and accept Him as Lord and God Almighty, and only if you are ready to receive Him as your personal Savior and Lord, He is ready to meet you today, right now. இப்பொழுதே ஆண்டவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். ஆனா உங்களுக்கு விருப்பம் இருக்கா? உங்களுடைய விருப்பத்தின்படிதான் உங்களுடைய விசுவாசம் பெருகும். On the basis of your willingness to accept our Lord Jesus Christ as your personal Savior and Lord, only you can become
a believer by believing your Lord Jesus Christ and His resurrection and His teaching and the promises that has been said, told to you, and you become a believer and get the knowledge of Jesus Christ through Him. You get the knowledge of our Lord, our God Almighty, and attain eternal life. And attain eternal life. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிக்கிற இந்த நாளின் செய்தியை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இவர்கள் எல்லாம் யாரு? எபிரேய புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விசுவாசிகளும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமி மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். விசுவாசத்தோடு மரித்தார்கள். காலங்களில் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய சாட்சியத்தை இந்த விஷயத்திலே நமக்கு வைத்திருக்கிறார். I will read it for you in English also. All these people and the people who are found in Hebrew chapter 11, the list of the believers, all these people were still living by faith when they died. Still living by faith when they died. They did not receive the things promised. They only saw them. In KJV, if you read, they saw them from afar, from a distance, and saw them and welcomed from a distance, admitted that they were foreigners and strangers on earth. When they died, they admitted and confessed that they are strangers in the world and died as a believer. Died as a believer. That belief, that faith will give you the knowledge of our Lord Jesus Christ. And I கவனிங்கள், பர்சனல் என்கவுண்டர்ல ஒரு விஷயத்தையும் சொல்லி முடிச்சிருக்கேன். ஆண்டவர் உங்களை சந்திக்க வருகிறார். உண்மையாகவே ஆண்டவர் சந்திக்கிற அனுபவத்தை பெற்றுக் கொண்டவர்களுடைய ரிசல்ட் என்னன்னு சொல்லிடுறேன். தோமாவை சந்திச்ச உடனே ஆண்டவர் அங்க உயிர் தந்த பின்பாக அவர்களுக்கு முன்பாக வந்து தோன்றின பொழுதெல்லாம் அவர் சொன்ன ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சமாதானம். 26ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவர் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடைய அவர்களுடனே இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்துவிடுவேன் என்று உங்களுக்கு சமாதானம் என்றார். Lord wants to meet you today. ஆண்டவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். If you are not a believer, to come to the knowledge of our Lord Jesus Christ, to attain the eternal life. When our Lord meets you, and when you come to the experience of Lord meeting you, you will get a peace. Always, whenever our Lord meets you, He says, "Peace be unto you. Peace be unto you." உங்களுக்கு சமாதானம். அவர் உங்களுக்கு சமாதானம் கூற வருகிறார். அவர் கொடுத்திருக்கிற ஒரு சமாதானம் உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால் நீங்கள் தான் விசுவாசம். உங்களுடைய அலங்காரத்தை மாற்றுவது விசுவாசம் அல்ல, அல்லது கிறிஸ்தவம் அல்ல. உங்களுடைய அலங்கரிப்பை கிறிஸ்தவ அல்ல. Not putting the get-up of Christianity or a Christian it doesn't mean that you are a believer. Do you have the peace that the Lord has given you when He meets you? If you have got that peace in your mind, you are the true believer.
ஆண்டவர் உங்களுக்கு உங்களை சந்தித்து உங்களுக்கு கொடுத்திருக்கிற சமாதானம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க தான் விசுவாசம். அந்த சமாதானத்தின் மூலமாக சாட்சி பெற்றிருக்கிற உங்களுடைய விசுவாசம் மாத்திரம் இயேசுவை குறித்தான சரியான அறிவை உங்களுக்கு கொடுக்கும். மற்றபடி இயேசுவை குறித்தான உலக அறிவை கொடுக்கும். ஆனால் இந்த சமாதானமும் இந்த விசுவாசமும் உங்களுக்கு இயேசுவை பற்றிதான சரியான விசுவாசத்தை கொடுக்கும். You may have the worldly knowledge about Jesus Christ, but when our Lord meets you, and when you believe and when you are ready to accept our Lord Jesus Christ, He is going to give you the peace. That peace will make you a believer, and that belief will give you the right understanding and right knowledge about our Lord Jesus Christ. Through Him we can know God Almighty, the true, only true God, through which we will receive the eternal life. அந்த சமாதானம் உங்களை குணமாக்கும். That peace will heal you, both your body and mind, your body and spirit. That peace will make you happy. உங்களை சந்தோஷமாக்கும். You will enjoy the joy of the Lord. அந்த சமாதானம் உங்களுக்குள்ள பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். முதலாவது ஒரு பெரிய விடுதலையை கொடுக்கும், ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். உங்களுடைய மனதிலும் சரி, உங்களுடைய ஆவியிலும் உங்களுடைய மாம்சத்திலும் ஒரு பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்கும். அந்த சமாதானம் அது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். மூன்றாவது, that will give you a hope. உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும். எதன் மேல் உள்ள நம்பிக்கை? உங்களுடைய உயிர்த்தெழுதலின் மேல் உள்ள நம்பிக்கை கொடுக்கும். உங்களுடைய உயிர்த்தெழுதலை குறித்த நம்பிக்கை கொடுக்கும். நீங்கள் அந்த முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பாக்கியவர்களாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையை கொடுக்கும் அந்த சமாதானம். அதை கொடுத்தனாலே நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டீர்கள் என்பதாக அர்த்தம். இந்த காலவெளியில் ஆண்டவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். உங்களை விசுவாசியாக மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அவிசுவாசம் இருக்கும் என்றால் விசுவாசியாய் மாற்ற விரும்புகிறார். இந்த காலவெளியில் அவரை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தம். இந்த சந்திப்பு இல்லைன்னா அவருடைய இரண்டாம் வருகையில் அவர் நீங்களும் நானும் சந்திக்க முடியாது, அவரை பார்க்கவே முடியாது. சரியா? கண்ணமுள்ள மானுடைய சன்னிதானத்திலே சுவாமி, இந்த காலவெளியிலே எங்களை பெரிய பெரிய அறிவாளிகளாய் இருக்க ஆண்டவர் அழைக்கவில்லை, தத்துவ ஞானிகளாய் இருக்க அழைக்கவில்லை, பெரிய அறிஞர்களாய் இருக்க அழைக்கவில்லை, படித்தவர்களாய் இருக்க அழைக்கவில்லை. விசுவாசியாய் இருந்தால் மாத்திரம் போதும். என் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசித்து அதன் மூலமாக இயேசுவை விசுவாசித்து அந்த இயேசுவின் மூலமாக சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை அறிந்து கொண்டு நித்திய ஜீவ வாழ்க்கையை பெற்றுக் கொள்ள முடியும் என்று நான் மேலான சத்தியத்தை இந்த காலவெளியில் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மனிதர்கள் அநேக நேரங்களிலே அவிசுவாசங்கள் காணப்படுகிறது. நாங்கள் விசுவாசியாய் இருக்க எங்களுடைய அவிசுவாசங்களை நீங்க செய்யும் என்று சொல்லி நீர் எங்களை சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறீர். உம்மை ஏற்றுக்கொள்ள நாங்கள் ஆயத்தமாயிருக்கிறோம். நீர் கொடுக்கிற சந்தோஷம் நிறைந்த, நீர் கொடுக்கிற ஆரோக்கியம் நிறைந்த, நீர் கொடுக்கிற விடுதலை நிறைந்த, நீர் கொடுக்கிற நம்பிக்கை நிறைந்த, உலகம் தரக்கூடாத அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, அந்த சமாதானம் மாத்திரமே நாங்கள் விசுவாசிகள் என்பதை சாட்சி படுகிறோம். விசுவாசியாய் இருப்பதற்கு, கிறிஸ்தவர்களாய் இருப்பதற்கு அல்ல, விசுவாசியாய் இருப்பதற்கு ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆராதனைக்கு முடிவாக நாம் யாவரும் எழுந்து நின்று 108ஆம் கீர்த்தனை பாடுவோம். 108ஆம் கீர்த்தனை பாடுவோம். Pasita
ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, மீண்டும் ஒரு ஆராதனை இந்த காணொளியின் மூலமாக நாங்கள் கலந்து கொள்ள எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஒன்றாம் மீதியமாக நீர் அனுப்பினவராய் இயேசு கிறிஸ்துவின் அறிவித நித்திய ஜீவன் என்று சொல்லி நித்திய ஜீவனை எங்களுக்கு என்று ஆயத்தப்படுத்துவதற்காக இந்த உலகத்தில் வந்து எங்களுக்காக ஆண்டவரை பாடுபட்டு மறைத்து உயிர் தெழுந்து ஒரு பெரிய மகத்தான ரட்சிப்பை ஏற்படுத்தி எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறீர் சுவாமி. என்றால் உம்மை பற்றிய அறிவை பெற்றுக் கொள்வதற்கு உங்களுடைய வாழ்வின் அனைத்து அம்சங்களையும் அறிந்து கொள்ளுகிறதில்லை விசேஷத்திற்காக உயிர்த்தெழுதலின் அறிவை அதிகமாய் பெற்றுக்கொண்டு உங்களுடைய உயிர்த்தெழுதலின் அறிவை பெற்றுக் கொள்வதற்கும் உண்மை அறிவதற்கும் நாங்கள் விசுவாசியாய் மாத்திரம் இருந்தால் போதும் என்கிற ஒரு பெரிய ஆழமான சத்தியத்தை எங்களோடு கூட நீங்க பகிர்ந்தளித்ததற்காக ஸ்தோத்திரித்து இப்படி விசுவாசியாய் இருப்பதற்கு அர்ப்பணித்த பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய காலத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் கொடுத்திருக்கிற காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய உழைப்பை கர்த்தர் கனம் பண்ணி அவருடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியும் கடவுளை ஆசீர்வதித்து அதை பெருக பண்ணி ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அவருடைய பராமரிப்புக்கும் உடைய பாதுகாப்பிற்கும் ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். கர்த்தர் ஆசீர்வதி. தெய்வ சமாதானம் நீங்காத பிரசன்னம் அனைவரோடும் நடைபெறும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் காவலும் சந்தோஷமும் சமாதானமும் என்னென்னைக்கும் உங்கள் அனைவரோடும் இருந்து வழி நடத்துவதாக.